டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத தயாராக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு 10 வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். 138வது கொஸ்டின். 90, 86, 82 அன்சோன் அடுத்த உறுப்பு அன்சோன் கிடையாது. 82 அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கு. 90, 86 எத்தனை குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். எண்கள் குறைஞ்சிட்டே போகுது. 4 90 4 போச்சுன்னா 86, 86 4 போச்சுன்னா 82, 82 4 போச்சுன்னா 78. ஆன்சர் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், 78. அடுத்து கொஸ்டின் 139. 3.4, 2.7, 2 அன்சோன் அடுத்த உறுப்பு. 3.4 2.7 0.7 கூட்டினா 3.4 வருது. அப்படின்னா 0.7 குறைஞ்சிருக்கு. எண்கள் குறைந்துக்கிட்டே போகிறது. 0.7 குறைஞ்சிக்கிட்டே போகுது. 3.4 0.7 பர்சன்ட் 2.7, 2.7 0.7 பர்சன்ட் 2. அடுத்து 2ல் 0.7 போச்சுன்னா 1.3. ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நூற்றி 40வது கொஸ்டின். 51, 58, 65 அன்சோன் என்ற தொடரின் 15ஆம் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கு. எண்களை பாருங்கள். 51, 58, 65 15ஆம் உறுப்பு அதாவது nth term ஆஃப் an AP. இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் 15ஆம் உறுப்பு கேட்டிருக்கு. அதுக்கு ஃபார்முலா வந்து Tn = A + n - 1 × D. இதில் முதல் உறுப்பு 51. nth term ஆஃப் an AP. Tn = A + n - 1 × D. இதில் முதல் உறுப்பு 51, 15ஆம் உறுப்பு கேட்டிருக்கு. அப்படின்னா T15 கேட்டிருக்கு. ஏ வந்து 51, முதல் உறுப்பு இதே ஏ 51, என் வந்து 15, Tn n15, 15 ஒன்று வச்சுன்னா 14. டி டிஃப்ரென்ஸ் வந்து 51 7 58, 58 7 65. அப்புறம் டி வந்து 7 கூட்டிக்கிட்டே போகுது. 7 பெருக்குங்க. 51 + 4 28 8 மிச்சம் 2, 7 1 7 2 9, 8 1 9, 9 5 14. 149 தான் 15ஆவது உறுப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். கூட்டுத்தொடர் வரிசையில் nth term கண்டுபிடிக்க Tn = A + n - 1 × D. அதுதான் ஃபார்முலா. அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே. அடுத்து 141வது கொஸ்டின். 3 + 7 11 அப் டு 43 என்ற தொடர் வகுப்புள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் வந்து 4 நாளாக கூட்டிகிட்டே போகுது. 3லேருந்து 43 வரைக்கும் உள்ள எண்களை கூட்டினா இந்த தொடர் வகுப்புள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த தொடர் தொகுப்பில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. எண்ணிக்கைக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கும் எண் கண்டுபிடிக்க எத்தனை உறுப்புகள் இருக்குது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n = L - A/D + 1. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஃபார்முலா எல்லாம் தரவாக வச்சுக்கோங்க. இதில் கடைசி உறுப்பு 43, L 43, முதல் உறுப்பு 3, வித்தியாச அளவு 7 3 வச்சு 4, D வித்தியாசம் 4 + 1. 47 3 வச்சு 40/4 + 1. 1 4 பைத்தனை 40, 10 1 11, 11 தான் n. உறுப்புகளின் எண்ணிக்கை 11. ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை போட முடியும்.
ஓகே, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து 142வது கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடரின் 20ஆம் உறுப்பு 152. அதாவது nth term of an AP ஃபார்முலா அது Tn is equal to a plus n minus 1 into d. ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 140 வந்த இந்த ஃபார்முலா பயன்பட்டு இருக்கிறது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டுத்தொடரின் 20ஆம் உறுப்பு அப்படின்னா n வந்து 20. அதாவது T20 is equal to 152. அதன் பொது வித்தியாசம் இதனுடைய T20 20ஆம் உறுப்பு வந்து கூட்டுத்தொடரின் 20ஆம் உறுப்பு கொடுத்தான். Tn வந்து a + n - 1 into d வந்து 152. என்ன கேட்டிருக்கு? பொது வித்தியாசம் 3 எனில் அந்த ஏபியை காண்க. இதில் a + n வந்து 20 20 வச்சுன்னா 19. d வந்து எவ்வளவு? பொது வித்தியாசம் d வந்து 3. அது இதுலேருந்து a கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம சமன்பாட்டை அமைச்சு அதில் என்ன கேட்டிருக்கு, இதில் வந்து ஏபியை கேட்டிருக்கு. அப்படின்னா ஏயும் டி தெரிஞ்சால் அந்த ஏபி கூட்டுத்தொடர் வரிசைன்னு கேட்டிருக்கு. ஏபின்னா கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, இப்போ டி தெரியும், டி வந்து கொடுத்துருக்கான், ஏ கண்டுபிடிக்கணும். சரி, 19 3 பேருக்குங்க, 93 27 மிச்சம் 2 3 3 2 5. A is equal to 152 minus 57. 12 7 வச்சு 5, 14 வச்சு 9. A is equal to 95. இப்போ A is equal to 95 கண்டுபிடிச்சாச்சு. A தெரியும், டி வந்து எவ்வளவு? டி வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம போட்டுடலாம். கூட்டுத்தொடர் வரிசை என்னது? a + d, a + 2d and so on. இதுதான் ஏபி கூட்டுத்தொடர் வரிசை. அதான் இங்கே கேட்டிருக்கு, ஏபியை காண்கன்னு கேட்டிருக்கு. சரி, ஏ வந்து 95 3 98 98 3 அப்படியே 3 நாள் கூட்டிகிட்டே போக வேண்டியதான். 98 3 101 101 3 104 அன்சோன். 2 3 நம்பர் இருந்தால் போதும், கண்டுபிடிச்சா போதும். இப்போ இங்கே ஆப்ஷனை பாருங்கள், 95 98 101 104. இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஏபி கூட்டுத்தொடர் வரிசை. 142வது கொஸ்டினுக்கான விடை அதே மாதிரி தான். அடுத்த கொஸ்டின் 143. 5 + 9 + 13 அப் டு 85 கூட்டுப்பலன் காண்க. கூட்டுப்பலன் கேட்டிருக்கு. இப்போ 5லேருந்து 85 வரை கூட்டினா என்ன கூட்டுப்பலன் கிடைக்கும்? சம் ஆஃப் திஸ் ஏபி. இந்த மாதிரி கடைசி நம்பர் கொடுத்தாவே Sn is equal to n/2 into a + l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா Sn is equal to n/2 into 2a + n - 1 into dங்கிறது ஏடி மற்றதெல்லாம் கொடுத்தா, எல் கொடுக்காம. ஆனால் எல் கொடுத்துருந்தா Sn is equal to n/2 into a + l. இது கடைசி உறுப்பு கொடுத்தா இந்த ஃபார்முலா தான். n வந்து இங்கே என்னது? n கண்டுபிடிக்கணும். அப்போனா எப்பயுமே n கண்டுபிடிக்க வந்து ஃபார்முலா அது n is equal to l - a/d + 1. இது அடிக்கடி பயன்படுகிறது. 2 சூத்திரமும் Tn is equal to a + n - 1 into d, n is equal to l - a/d + 1. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் n கண்டுபிடிக்க எல் கடைசி உறுப்பு 85 85 - a முதல் உறுப்பு, இது முதல் உறுப்பு a. டி வந்து 9 5 வச்சு 4, டி வந்து 4, ஏ வந்து 5, டி 4 + 1. 84 வச்சுனா 80. 80/4 எவ்வளவு?
20, 20 + 1 21. அப்புறம் n = 21. 5லேருந்து 80 வரைக்கும் 21 எண்கள் இருக்கிறது. அப்புறம் இந்த எண்ணு பதிலா 21/2 a + l. a வந்து முதல் உறுப்பு 5, கடைசி உறுப்பு 85. 5 + 85 எவ்வளவு? 90. 90/42 90/2 எவ்வளவு? 45. 85 90 92ஆல் பார்த்தா 90ல் பாதி 45. அப்புறம் 21 × 45 அதை பெருக்கு ஆன்சர் வந்துடும். 45 21 எப்படி பெருக்கிறது? ஒரு 40 45 அப்படியே போட்ட வேண்டியது. 2 40 90. 945 இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சியில் இருக்குது. 945 தான் எக்ஸாக்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். 143. ஓகே, அடுத்து 144வது கொஸ்டின். 15 + 21 + 27 அன்சோன் என்ற தொடரின் முதல் 32 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்கான். இங்கே வந்து கடைசி உறுப்பு கொடுக்கல, ஆனால் எண் 32 தெரிஞ்சது. எண் 31 எண் தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து 15, டி வந்து 21 15 வச்சுன்னா 6, டி வந்து 6. எப்பவுமே இந்த மாதிரி வரிசை கூட்டத்தோட வரிசை கொடுத்தா ஏடிஎன் இது தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனாக்கா அதுக்கு தகுந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரிசல்ட். இப்போ முதல் 32 உறுப்பு கூடுதலுக்கான இப்போ சூத்திரம் வந்து இதுக்கு வந்து Sn = n/2 × 2a + n - 1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Sn = n/2 × 2a + n - 1 × d இதுதான் கடைசி உறுப்பு கொடுத்தா. Sn = n/2 × a + l போட்டால் போதும். ஆனால் இங்கே வந்து அது கொடுக்கல, கடைசி உறுப்பு கொடுக்கல. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. Sn திஸ் ஃபார்முலா. சம் டு n டைம்ஸ் ஆஃப் an AP. முதல் 32 உறுப்புகளின் கூடுதலுக்கான சூத்திரம். அப்புறம் n வந்து 32, அதாவது S32. n வந்து 32/2 எவ்வளவு? எவ்வளவு எழுதிக்கிங்க. 2a. a வந்து 15, a வந்து 15, 2 15 30. n வந்து 32. 32 1 வச்சுன்னா 30, 31. 32 - 1 31. d எவ்வளவு? 6. 32/2 எவ்வளவு? 16 32. 6 1 6, 6 3 18. 31 6 பெருக்கிங்க 30 ப்ளஸ். இப்போ இதை கூட்டணும். 6 8 3 11 மிச்சம் 1 2 216. 16 × 216 பேருக்கு ஆன்சர் வந்துடும். 216 × 16. 6 36 மிச்சம் 3 6 6 9 6 12. 1 பெருக்கணும் அதே நம்பரை வரும். 216 நேரத்தில் எழுதிங்க. மாற்றி எழுதினா தப்பாயிரும். 9 15 5 மிச்சம் 1 1 2 2 4 கூட்டினா 3456. ஆப்ஷன் பி 3456. மற்றதெல்லாம் வேறு. ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக எழுதணும். ஏன்னா அவசரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். 34 56 இது பாருங்கள், அவசரத்தில் பார்க்குறோம் எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். கரெக்டாக 34 ஒரு டிஜிட்டாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் கோட் இன் த OMR sheets. Okay, B is the correct option of this question. Next 145. Question number 145. 1 9 81 729 and so on. அடுத்த உறுப்பு என்ன? ஒன்று என்னது? என்ன கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா? 1 8 9 9 8 17. கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. அப்புறம் இது கூட்டிகிட்டே போகுது. 9 9 9ஆவதில் பெருக்கிட்டே போகிறோம். அப்புறம் இது என்னது? ரேஷியோன்னு அர்த்தம்.
இது வந்து ஜிபின்னு அர்த்தம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சீரீஸ் சம். ஏபின்னா நம்பருக்கு கூட்டிகிட்டே போகும், ஒரே நம்பரு கூட்டிகிட்டே போகணும். இங்கே ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்ட்டு தமிழில் இருக்குது. பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரே எண்ணை பெருக்கிட்டே போகணும். ஒரு நம்பர் 1 போட்டால் இப்போ 9 பெருக்கிறோம், 9 9. திருப்பி தான் 9 பெருக்குனா 9 81. திருப்பி 9 பெருக்குனா 729. அனுசாரம் போயிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்த உறுப்பு என்ன? அப்புறம் அடுத்து என்னது? அடுத்து 729 9 பெருக்கிட்டா போதும். 9 81 1 மிச்சம் 8. 9 2 18 8 26 6 மிச்சம் 2. 9 7 63 2 65. அப்படின்னா 65 61 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி அந்த சீரீஸ் எந்த டைப்பை சேர்ந்தது, ஏபியா ஜிபியா இல்லை வேறு ஒரு மாடலா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் செஞ்சுருக்கணும், செஞ்சுருப்பீங்க. அப்படி செய்தால் வேகமாக ஃபாஸ்ட்டாக செய்யணும். நீங்கள் பரீட்சையில் வந்து கண்ணை மூடிட்டு உங்களோட சும்மா யோசிச்சுட்ருக்கூடாது. ஏன்னா யோசிக்கலாம் நேரம் இருக்காதீங்க. தெரிஞ்சதெல்லாம் முதல்ல ஓஎம்ஆர் ஷீட்டில் கோட் பண்ணிடுங்க. தெரியாததை கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஐடியா வச்சு சம்பவம் வந்து முடிக்க பார்க்கணும். அதுதான் முறை. ஓகே. டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஹால். ஏன்னா டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். மற்ற நேரத்தில் எவ்வளோ வேணால் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே எக்ஸாமில் குறிப்பிட்ட டைம் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மகிட்ட உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகே. 146வது கொஸ்டின் நடத்துவேன்னா, நூற்றி 146வது கொஸ்டின் 24 12 6 24 12 6 என்ற ஜிபியின் இவங்க ஜிபின்னு கொடுத்தான். இதில் 6ஆம் உறுப்பு யாது? 6ஆம் உறுப்பு கேட்டிருக்கான். இதில் 6 வந்து எவ்வளவு? இதுக்கு 6 நம்பர் தான் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமே என்ன மாதிரி முதல்ல எந்த நம்பர் போயிட்டே பார்க்கணும். இங்கே வந்து வகுத்துட்டே போகிறாங்க. 12 2 24. அதாவது 24 2ஆல் வகுத்தா 2ஆல் வகுத்துட்டே போகிறாங்க. R/2 2ஆல் வகுத்துட்டே போகிறாங்க. R/2 ரேஷியோ. 24/2 12. 12/2 6. 6/2 எவ்வளவு? 3. அடுத்து 3/2. அடுத்து 3/2 இன்ட்டு கீழே இன்னும் 2ஆல் பெருக்குனா 3/4. அப்போனா 3/4 தான் இதுக்குரிய 6ஆவது உறுப்பு. பக்கத்தில் கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி எண் கண்டுபிடிச்சா ஃபார்முலா யூஸ் பண்ணி எண் கண்டுபிடிச்சா நீங்கள் போட முடியும். எண் வந்து 3/4. ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே நண்பர்களே, இதுவரை 10 கொஸ்டின், இது 9. அடுத்து 10வது கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தரவா ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி உங்களுக்கு எந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 147வது கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் 1 3 9 27 அன்சோனி. இதுவும் ஜிபி தான். அப்படின்னா ஜிபியில் ஒரு 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் என்ன? முதல் 10 உறுப்புகளின் கூடுதல். ஏபி வேறு, ஜிபியில் முதல் 10 உறுப்புன்னு கேட்டிருக்குது. இதுக்கு சூத்திரம் வந்து SN, sum to n term of GP. SN is equal to A into R power n minus 1 by R minus 1. இதில் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இல்லாட்டி பிழை வந்துடும்.
இதில் பாருங்கள், ஏ உறுப்பு ஏ 1, இங்கே வந்து ரேஷியோ 1:3, 3:9, 9:3 27. அப்போ 6 வந்து 3, ஏ வந்து 1, 6 வந்து 3, என் இங்கே என் முதல் 10 உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, அதனால் பிரச்சனை இல்லை. என் 3 என் வந்து 10ன்னு போட்டுக்கலாம். -1 வந்து தனியாக போடணும், அடுக்கில் போட்டுறாங்க. -1 தனி பை r-1, r வந்து 3, 3ல் 1 வச்சுன்னா 2. இப்போ இந்த மாதிரி கேஸில் சில நம்பரெலாம் நீங்கள் மனப்படமாக வச்சுருக்கணும். 2/10 வேல்யூ, 3/10 வேல்யூ, இந்த மாதிரி. இங்கே 3/10, 3/10 வேல்யூ வந்து 59,049. 2/10 வந்து 10/24, அது வேறு. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த 2 தெரிஞ்சால் போதும். 4/10 அது லட்சத்துக்கு மேலே வரும். பெரிய நம்பர் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன நம்பர், சில நம்பருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே. இப்போ 3/10 59,049. ஒன்றை கழிச்சிட்டாக்க 48ன்னு போட்டுக்கலாம். பை 2. இப்போ 2ஆல் வகுங்க. 1 2, 2 2 4, 9 2 18, 5 2 10, 2 2 4, 7 2 8, 29,524. 29,524 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்குது. 29,524 இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே நண்பர்களே, இதுவரை 10 வினாக்களுக்கு இன்று விடையளித்திருக்கிறேன். நன்றாக ப்ராக்டிஸ் செய்து அனைத்து சூத்திரங்களையும் மனதில் வைத்து பரீட்சைக்கு தயாராக சென்று பரீட்சையில் தேர்வில் நன்றாக எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறரையும் பயன்பெற செய்யுங்கள். குரூப் டிஸ்கஷன் போடுங்க. குறிப்பாக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருவருக்கும் சில கருத்துக்கள், சில ஃபார்முலாக்கள் இருக்கும். அவர்கள் சொல்படி டிஸ்கஸ் பண்ணி அது நல்ல கருத்துக்களை, பாயிண்ட்ஸ்களை, சூத்திரங்களை மனதில் தனியாக எழுதி வைத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் அதை ஓரளவு ரிவைஸ் பண்ணி பரீட்சைக்கு சென்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. குட் பை.